அப்படின்னா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலையும் உங்கள் ஆவியிலையும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதாவது மேல ஏற்கனவே 19 வசனம் என்ன சொல்லுது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பவுல் கொரிந்து சபையில 6ஆம் அதிகாரத்தினுடைய 19-20 வசனத்துல என்ன சொல்றாரு? என்னன்னா, இந்த சரீரம் தேவனால் கிரயத்துக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டதுடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம சரீரம், நம்ம ஏற்கனவே நேற்றை பார்த்தது போல, என்ன அதாவது சரீரத்தை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சரீரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். ஆனால் இந்த சரீரம் இம்பார்ட்டன்ட் தான். எப்போ இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம்? நீங்க ஜீவிக்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கு. பொதுவே சரீரத்தை நம்ம இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த சரீரம் முக்கியத்துவம் அடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னது, இப்போ அதில் என்ன, இப்போ எல்லாருமே சரீரத்தை தான், நானும் இருந்தாலும் நம்ம எல்லாருமே நினைச்சிடறோம் சரீரத்தில் வியாதி வந்தால் தான் உடனே ரொம்ப பெருசாக இல்லாட்டின்னு சொல்லுவோம். நம்ம சரீரத்தினுடைய பாடுகளை தான் நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சரீரம் எதுக்காக தேவனால் வாங்கப்பட்டது, கர்த்தரால் வாங்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தை கொடுத்து இந்த சரீரத்தை எதுக்கு வாங்கினார் அப்படிங்குள்ளத பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. அதே வசனத்துல 20 வசனத்துல சொல்றாரு, தெளிவாக அங்க சொல்லியிருக்கு. உங்களை சரீரம் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எதுக்கு ஆண்டவர் வாங்கினாரு? நம்முடைய சரீரமும் சரி நம்ம ஆவியும் சரி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிதான். அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமா கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறார். அப்ப அவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னா சும்மா நம்ம யாரும் வாங்கல. அவர் வாங்கினுடைய நோக்கம் நம்முடைய சரீரத்திலையும் சரி ஆவியிலும் சரி தேவன் மகிமைப்படும்படியா. அது முதல்ல அங்கே இருக்கு. ரெண்டாவது, அவர் எதுக்காக நம்முடைய சரீரத்தை வாங்கினாருன்னு பார்த்தோம்னா, மத்தேயு 5:16 பிரகாரம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பதற்கு. எதுக்கு ஆண்டவர் நம்ம பல கொடுத்து வாங்கி இருக்கிறார்? வேற எதுக்கும் இல்லை. அதாவது நம் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற தேவனை அவர்கள் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் வாங்கி இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்முடைய சரீரம் எதுக்காக வாங்கப்பட்டது நினைக்கிறோம். நம்ம சரீரம் வாங்கப்பட்டவருடைய நோக்கம் அநேகருக்கு தெரியும். நமக்கு சுகம் கிடைக்க வேண்டிய ஆண்டவர் வாங்கல. இந்த சரீரத்தை, அதாவது நம்முடைய நற்கிரியைகளை கண்டு என்ன செய்யணும்? பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தணும். உங்களுடைய வெளிச்சம், அப்போ அறிவு, வெளிச்சம் சொன்னாலே சுருக்கமா மனசுல வச்சுக்கிடணும். நம்முடைய அறிவு என்ன செய்யணும்? பிரகாசம் உள்ளதா இருக்க. நம்ம ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டா, ஒருத்தன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, ஒருத்தன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, இல்ல தேவன் ஒருத்தனை பெற்றிருந்தால், வாங்கியிருந்தால், கிரயமாய் வாங்கியிருந்தா, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அறிவாளியா இருப்பான். இன்னைக்கு அந்த சிந்தை அநேகருக்கு இல்லை. நம்ம முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் ஜீவிக்கிறோம். ஏது பாருங்க, இந்த உலகத்திலே பாருங்களா, ஏது பட்டத்தாரியை காட்டிலும் இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தாரிகள் இருப்பான், அதிகாரிகள் இருப்பான், யாரோ இருப்பான். 5ஆம் கிளாஸும் 10ஆம் கிளாஸும் 4ஆம் கிளாஸும் படித்தவன் இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு இருப்பான்.
அப்போ இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னது? கர்த்தர் என்னை எதுக்கு கிரயமாய் விலை கொடுத்து வாங்கினாருன்னா, என் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கும்படியா அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. அது தெளிவா நடக்குது. ஆனா அது தெரியாது. அவன் பிரசங்கிக்கிறவன் இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு உள்ளது நமக்கு பிரதானம் கிடையாது. தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சத்தை நீ எடுத்து வைக்கும்போது அங்கதான் தேவனுடைய மகிமையே இருக்கு. தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சம் அங்க பிரகாசிக்கிற நேரத்துல ஒரு காரியத்தை பார்த்தீங்களா? இந்த உலகத்துல எந்த மனுஷனை காட்டிலும் அவரை அறிகிற அறிவின் வெளிச்சம் வேற யாருக்கும் கிடைக்காது. யாரை தேவன் தன்னுடைய இரத்தத்தாலே கிரயமாய் மீட்டு கொண்டாரோ அவர்களுக்கு தான் அவரை அறிகிற பெரிய டாக்டரேட் எடுத்திருக்கலாம், இன்னும் எடுத்து வேணாம். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொல்றது அவர் யாருடைய சரீரத்தை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரோ. இனி அடுத்தது நம்ம பார்த்தோம், ரோமர் 6:19 பிரகாரம் நம்ம பார்க்குற நேரத்துல அது என்ன சொல்லுது? அதாவது நம்முடைய நீதி சரீரத்துல வெளிப்படணும். எல்லாரும் நீதியை வாயில வெளிப்படுத்துறதுல பெரிய ஆட்கள், சரீரத்துல நீதியை வெளிப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அதை பத்தி உங்களுடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. பாவத்தை செய்யுது, ஓகே, தண்ணி அடிக்கணுமா, பீடி அடிக்கணுமா, கெட்ட வார்த்தை பேசணுமா, இல்ல என்னென்ன அசுத்தம் செய்யணுமோ எல்லாத்துக்கும் சரீரம் ஒரு காலத்துல ஓகே. ஆனா இப்ப நீதியை நடப்பிக்கணும் அந்த சரீரம். அப்போ தேவன் எதற்காக நம்ம விலை கொடுத்து வாங்க? அந்த சரீரத்துல நீதி நடப்பிக்கணும். இந்த சரீரத்தின் நீதின்னு சொன்னா இப்போ அநேகருக்கு அது ஒரு கேள்வி இல்லையா? சரீரத்துல எப்படி நீதி நடக்கும்? வாயில நடக்கும். உண்மையை பேசணும். இன்னும் வேற என்னது? நீதி அப்படின்னு சொல்லும்போது பேசுதல். ஆனா செயல்பாடு இருங்க, சரீரத்துல உள்ள செயல்பாடு. நம்ம வேலைக்கு போறோம், கடின வேலை தான், மாம்சத்துல தான் வேலை செய்யறோம். இப்ப அங்க போய் ஒளிச்சிருக்கிறோம் பாருங்க நிறைய பேர். இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நேரம் வேலை செய்துட்டு அதுலயும் ஸ்லோ ஒர்க்கர்ஸ் உண்டு, நேரத்தை போகணும். அதாவது தன்னுடைய வேலையை உண்மையை செய்யக்கூடாது, நேரத்தை போகணும். அதை பார்த்து 2 பேர் சத்தம் போடணும், பேசிட்டு நிற்கணும். அதை பார்த்து நடத்துகிறவன் சத்தம் போடணும். அப்போ ஒரு விசுவாசி சோம்பலுடையவனாய், நேரத்தை வீணடிக்கிறவனாய், லாபத்தை தேடுகிறவனாய் அப்படிலாம் இருந்த சரீரத்துல நீதி. நம்ம சரீர நீதிங்கன்னா அநேகர் அதை யோசிக்கிறதே கிடையாது. சரீர நீதிங்கிறது நம்ம இப்போ 500 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கு வேலை, ஒரு நாள் வேலை செய்யணும். வேலைக்குன்னு போனால் நம்ம சம்பளம் 1000 ரூபா இல்லை 500 ரூபா இல்லை 200 ரூபா 700 ரூபா வாங்குறோம். என்ன செய்வாங்க? நேரத்தை பார்த்து ஓடுவான் அநேகர். நான் வாங்கின 700 ரூபாய்க்கு உள்ள வேலை நடந்திருக்கான்னு பார்க்க மாட்டான், நேரத்தை பார்த்துக்கிட்டு ஓடுவான். சமயத்துக்கு நீ சமயத்தை பார்த்து வேலை செய்தன்னு சொன்னா கட்டாயம் நீ வேலை செய்ய மாட்டான், நீ நீதியானவன் அல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதாவது அந்த வேலையை பார்த்து அதை தீர்க்கணும் அப்படின்னுள்ள அதனுடைய ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஓகே, அவன் நீதி அங்க வெளிப்படுத்துறான். ஆனா அதே நேரத்துல சமயத்தை பார்த்து அந்த சமயம் ஆன உடனே அந்த வேலை தீர்ந்தாலும் சரி, அந்த வேலை அது என்ன பொசிஷன்ல இருக்கிறதோ அதே இடத்துல இட்டுக்கு ஓடுவான் பாரு. அது மனுஷனுடைய அநீதியை தான் வெளிப்படுத்தும். நீ நேரத்துக்காக இல்லை வேலை செய்யறது, நீ வாங்குற கூலிக்காக வேலை செய்தா அது நீதியை வெளிப்படுத்தும். அநேக நீதியை வெளிப்படுத்துறது அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி சரீரத்துல. நீ சரீரத்துல உன்னுடைய நீதியை களைப்பு தான், சோர்வு தான், எல்லாம் தான் இருக்கும். அதுல உண்மைன்னு சொல்றது என்னது? ஐயோ, நம்ம வாங்கின சம்பளத்துக்கு தக்க இப்போ நான் வேலை செய்திருக்கிறேன்னா அப்படின்னு உள்ள அந்த
சிந்தனை மட்டும் இருந்தாலே போதும். அப்ப சரீரத்துல நீதி வெளிப்படுத்த இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, பிலிப்பியர்ல 1:20, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனானாலும் சாவானாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதற்கு நான் இப்ப வேலையை மட்டும்தான் சொன்னேன். உபவாசம் இருக்கு. சரீரத்துல நமக்கு கஷ்டம் வரும்போது ஆத்மீகமா வந்தா உபவாசத்துல இருக்கு. உபவாசம் சொன்னோன்னு பயங்கரமா உபவாசம் சொல்லுவோம். ஆனா அப்படியே அந்த சரீரம் களைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது நீதிகரிச்சுட்டு நம்ம எடுத்த தீர்மானங்களுக்கு நிலைத்து நிற்க முடியாதபடி நம்மளை மாற்றுகிறது எல்லாமே இந்த சரீரமாகும். ஒரு உபவாசம் இருக்கும் ஆத்மீகத்துல. பின்ன அதே போல ஆராதனையில வாயை பிளந்து பெரும்பி இருக்கிறோம். இந்த அந்த தூக்க செடை என்ன செய்யும்? வாயை பிளக்க வைக்கும், இல்லை கண்ணை கறக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம ஏதோ கேட்டது போல அப்படி கேட்டு அந்த சரீரம் பாருங்க, வசனத்தை கேட்கணும் கூடாது, கேள்வி. வசனத்தை கேட்கிற அந்த தாகம், நம்ம சாப்பிடுகிற அளவுக்குள்ள அந்த அந்த என்ன இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு பசியா இருந்து எப்படி சாப்பிடுகிறோமோ அதுபோல ஆத்ம பசியை தீர்க்க இந்த சரீரம் இடம் கொடுக்கறதே கிடையாது. ஆத்ம பசி எதனால தீர்க்க முடியும்? விசுவாச கேள்விகளினால. வசனங்களை கேட்கதான் ஆத்ம பசி. ஆனா சரீரம் இடம் கொடுக்காது. ஒரு காது அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும், கேட்டது போல இருக்கும், ஆனா உள்ள நிறுத்தாது. அதனால சரீரத்தை, அதான் இவர் சொல்றாரு, இப்போதும் எப்பொழுதும் எந்த நிமிஷமும் நான் குற்றப்படுத்தாத ஒரு நிலைமை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா என் சரீரத்துல ஒரு வாஞ்சை இருக்கணும். என்ன வாஞ்சை? அதாவது நம்ம நம்பிக்கையெல்லாம் சரீர செயல்பாட்டை பொறுத்ததுதான் நம்முடைய நம்பிக்கையின் செயல்பாடு. ஓகே, கடைசியா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரோமர் 12:1 அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே நம்ம சொல்ற ஒரு வசனம் தான். ரோமர் 12:1 என்ன சொல்லுது? நீங்க உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடு. சரீரத்தை எப்படி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது? அதான் உபவாசம் இருக்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நம்ம சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம்னா சரீரத்தை பேணுகிறது. சரீரத்தை இப்ப சரீரம் தான் எல்லாருக்கும் இச்சை, காமம், இல்ல என்ன சொல்றது, இந்த கண்ணுக்கு வருங்க சரீரத்துல எவ்வளவு பெரிய மோசமானது. அந்த சரீரம் அப்படின்னு சொல்லும் போது பார்வையில, வார்த்தையில அந்த சரீரத்தை அடக்கிய நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். சரீரம் கொண்டு ஆராதிக்கணும். அது ஒண்ணு எல்லாரும் கையை தட்டி துள்ளி சாடுவதுதான் சரீரம் கொண்டு ஆராதனைன்னு ஒரு வழி யோசிக்கலாம். நீ சரீரம் கொண்டு ஆராதனைன்னு சொல்றது கண்ணை உன்னுடைய கட்டுப்பாடுல வச்சிருந்தாலே போதும். கண்ணு இச்சையானதை பார்க்காம இருந்தாலே போதும். வாய் காமமானதை பேசாம இருந்தாலே போதும். காது கொல்லாதவைகளை கேட்டு இன்பம் அடையாம இருந்தாலே போதும். ஆனா நம்ம சரீர ஆராதனை அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் நினைப்பு கொஞ்சம் பாடி கையை தட்டி துள்ளி தாடி அப்படி மறைஞ்ச அதுக்குதான் சரீர ஆராதனை. இது சரீர ஆராதனை இல்லை. கண்ணு அவயவங்களுடைய இச்சையான செயல்பாட்டுக்கு தன்னை கட்டுப்படுத்துகிறதா சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. நிஷ்கலங்க பார்வை உனக்குள்ள உருவாகணும். நிஷ்கலங்க பேசுகிற தன்மைகள் உருவாகணும். நிஷ்கலங்கமான அந்த உறவுகள் நம்மகிட்ட நிலைத்திருக்கணும். நம்ம ஒண்ணு தட்டுப்பட்டோம், ஒரு முட்டுப்பட்ட உடனே அங்க காமங்கள் எழும்பி வருது. அதெல்லாம் தான் தேவனுக்கு பிடிக்காது. அது ஆராதனை அல்ல. அது தேவனுக்கு உகந்த ஆராதனை ஆக முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை தெளிவுபடுத்தி தேவனை ஆராதிப்போம்னு சொன்னா
அதுக்கு தான் தேவன் நம்மை வாங்கி இருக்கிறார். தேவன் எதுக்காக என்ன விலைக்கு வாங்கினாருன்னா, நான் இவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கிறேன். தேவன் என்ன, அதாவது அவர் வாசம் பண்ணும்படியா, 19 சொல்லியிருக்கு, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியா. பொதுவே வசனத்தின் பிரகாரம், அதாவது தானியேல்ல நம்ம வாசித்திருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது. ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்க முடியும். ஆவியானவர், தேவனுடைய ஆவி நம்மோட கூட இருக்கிற ஆவியா இருக்கும். கூட இருப்பாரு, ஆனா உள்ள வாசம் நீ புரிந்து கொள்ளுகிறது இல்ல, அதுதான். நீ வேகமா ஆவேசப்படுகிற இல்ல, அதுதான் ஒண்ணு. தேவ ஆவி அந்த நம்ம ஆவியோடு இணையும் போது இதுதான் இருப்பாரு. அதனால தேவ ஆவி நம்ம ஆவியோடு இணையும் போது தாழ்மை வரும், அந்த பரிசுத்தம் வரும், நீதி வரும், உண்மை வரும், அதுபோல சமப்பணம் வரும், அதாவது டெடிகேஷன். நம்ம ஆவி தேவ ஆவியோடு இணைகிற ஒரு அனுபவம் சொல்றது ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ். அந்த நிலைமைக்கு நம்ம வந்தாதான் பண்ணுறது நமக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலருடைய சாந்தகுணம் பயங்கரமா இருக்கும். அந்த சாந்தகுண ஆவி அதுக்காக தான் நம்ம ஆண்டவர்கள் முன்னாடி பிரகாசிக்கணும். அர்த்தம் என்னது? பாருங்கடா, ஒன்றும் இல்லாதவன் அந்த சர்ச்சைக்கு போனா ஆராதிக்கிறான், அவனுடைய அறிவு பாரு, அவனுடைய வளர்ச்சியை பாரு, அவனுடைய முன்னேற்றத்தை பாரு, அவனுடைய ஜீவிதத்துல உள்ள மாற்றங்களை பாருன்னு சொல்லி மற்றவன் தேவனை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காக தான் தேவன் நம்மை கிரயமாய் கொண்டிருக்கிறார். அடுத்த சரீரம் என்னது? நீதியை நடப்பிக்கணும், நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும். நீதி எங்கெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியும்? நம்முடைய சரீர உழைப்பா கூட, நம்முடைய காது, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, இங்க எல்லாமே நீதி வெளிப்படணும். குற்றப்படுத்தவே கூடாது. நான் பார்த்தது குற்றமா தீரக்கூடாது, நான் கேட்டது குற்றமா தீரக்கூடாது, நான் சொன்னது குற்றமாய் தீரக்கூடாது. அதான் சரீரத்துல நீதியை வெளிப்படுத்துதல். கடைசியா பார்த்தது என்னது? புத்தி உள்ள ஆராதனைக்காக தேவன். புத்தி உள்ள ஆராதனைன்றதான் ஏற்கனவே இந்த சரீரத்துல புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது சத்தம் போட்ட உடனேயோ சாடின உடனே அல்ல. புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றது சூழ்நிலைகளை புரிந்து ஆவியில நிறைந்து தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அந்த ஆராதனைக்காக அந்த சரீரம் இப்ப உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு களைப்பு வந்துட்டு இருக்கு, நம்ம ஒண்ணு முடியல. தேவனை ஆராதிக்கிற இடத்துல வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு எடுத்த தீர்மானங்களை பாதுகாக்க முடியாம போச்சுன்னா அது புத்தி இல்லாத ஆராதனை. ஆனா எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றுகிற பலம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது புத்தி உள்ள ஆராதனை. பொருத்தனைகளை செயல்படுத்த முடிஞ்சுன்னா அது புத்தி உள்ள ஆராதனை. இந்த ஆராதனைக்காகவே தேவன் நம்ம என்ன செய்கிறார்? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.